நான் கங்காவுக்கு துரோகம் பண்றேன்னு தெரியுது. ஆனா மனசுல சஞ்சலத்தை வச்சுக்கிட்டு அவ கூட வாழ்றது அதை விட பெரிய துரோகம்னு தோணுது. ஐயோ, இந்த கஷ்டத்துல இருந்து எப்படி நான் வெளியே வரப்போறேன்னு தான் தெரியல. சீதா வந்ததால தேவசேனா சந்தோஷப்பட்டாலும் அவ வந்ததுனால கங்கா வாழ்க்கை கெட்டு போயிடும் போல இருக்கே. இத உடனே சரி பண்ணணும். என்ன யாருன்னு தெரியுதா? ஜானகி அக்கா. ஆமா, உங்களை பத்தி கங்கா நிறைய சொல்லிருக்காங்க. அப்படியே என்ன மாதிரியே இருக்கீங்களே. உன்ன மாதிரி இருக்கிற என்ன பார்த்து நீ சந்தோஷப்படுற, ஆனா உன்னை பார்த்து என்னால சந்தோஷப்பட முடியல. ஏன்னா கங்கா உன்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சு கங்கா உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. ஆனா நீ வந்தது இப்ப அவளுக்கே இடைஞ்சலா இருக்கு. நீ என்ன மாதிரி இருக்கிறதால உன்னை பாக்குறப்போ அருணுக்கு ஏன் ஞாபகம் வந்து அவரை சஞ்சலப்படுத்துது. கொஞ்சம் கொஞ்சமா என்ன மறந்து கங்கா கூட வாழ தயாரானவரை நீ வந்து மாத்திட்ட. உன்னால அவர் கங்காவோட வாழ முடியல. இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு தியாகம் பண்ணவ கங்கா. அவ நல்லா வாழணும், அதுக்கு நீதான் உதவி பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? நீ இந்த வீட்டை விட்டு போகணும். இதை இப்படி உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. தேவசேனா உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து உன்னை பெருசா மதிச்சவனா. ஆனா என் குழந்தை சந்தோஷம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு கங்கா சந்தோஷமும் முக்கியம். தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு. என்ன எதுவும் பேசாம இருக்க? என்ன வீட்டை விட்டு போக சொல்றது தவிர வேற என்ன வேணாலும் பண்ண சொல்லுங்க, நான் பண்றேன். ஆனா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லாதீங்க. நீ போனாதான் கங்கா வாழவே ஆரம்பிப்பா. அப்படி இருக்கிறப்போ நீ போறதுதானே நியாயம். கங்காவுக்கும் அவருக்கும் நடுவுல சரி பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்குங்கிறது இப்போ நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. அதுக்கு ஏன் இடத்துல இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். நீ எதுவும் பண்ண வேண்டாம். இந்த இடத்தை விட்டு போனாலே போதும். அது என்னால முடியாது. ஏன் முடியாது? நான் அனாதையா வாழ்ந்தவ. எனக்கு இந்த குடும்பம் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேவசேனா என் மேல காட்டுற பாசத்தை மீறி என்னால போக முடியாது. தேவசேனா ஏன் குழந்தை? கொஞ்ச நாளா நான் இல்லாம இருந்ததுனால்தான்
அவ ஓ பக்கம் வந்தா. இனிமே அவளை நான் பாத்துப்பேன். நீ போயிடு. என்னால முடியாது. நீ இங்க இருக்கிறது பிரச்சனைன்னு நானே வந்து சொன்னதுக்கு அப்புறமும் நீ போக மாட்டேன்னு இப்படி பிடிவாதம் பிடிச்சனா என்ன அர்த்தம்? நீ என்ன மாதிரி இருக்கலாம், என் குழந்தை உன் மேல பாசம் வச்சிருக்கலாம். ஆனா கங்காவோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இந்த வீட்ல இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த வீட்ல நல்லவன்னு நீ பேர் எடுத்திருக்க. இதே நல்ல பேரோட போயிடு. நான் ஒரு வேலைக்காரி மாதிரி ஒரு மூலையில இருந்துட்டு போறேனே, என்னை இப்படியே விட்டுருங்களேன். உன்னாலதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை இந்த வீட்டுல நான் இருக்க விட மாட்டேன். என் குழந்தையை நீ அம்மா ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிறதுனால தான் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என் பொறுமைய சோதிக்காத. வீட்டை விட்டு போயிடு. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா நான் இந்த வீட்டை விட்டு மட்டும் போக மாட்டேன். நான் இவ்ளோ சொல்லியும் நீ போகலன்னா உன் மனசுல ஏதோ தப்பு இருக்கு. என் மனசுல எந்த தப்பும் இல்ல. இல்ல, நீ ஏதோ உள்நோக்கத்தோட தான் இருக்க, சந்தேகமே இல்ல. வேற எதுக்கும் நீ ஆசைப்பட்டுட்டு இருக்க. எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்ல, எந்த ஆசையும் இல்ல. இல்லன்னு சொல்றவ போக வேண்டியதானே? ஏன் முடியாதுன்னு அடம் பிடிக்கிற? அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அது யார்கிட்டயும் சொல்ல முடியாது. நீ சொல்லித்தான் ஆகணும். இந்த வீட்ல இருந்து போறதுக்கு தடையா என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்லு. இத பாரு, சொல்லுன்னு சொல்றேன்ல. எனக்கு இந்த வீடுதான். சீதா, சீதா, என்னவா சத்தம்? சீதா, சீதா, கவுத்தருமா? என்னவா சத்தம்? கவுத்தருமா? சீதா, கவுத்தருமா? என்னம்மா, ஏதோ பேசுற சத்தம் கேட்டுச்சா? யாரோட பேசிட்டு இருந்த? சத்தம் கேட்டுதான் வந்து கேக்குற. யாரோட பேசிட்டு இருந்த? அது எனக்கு தூக்கத்துல ஒளற பழக்கம் இருக்கு. அப்படிதான் ஏதாவது பேசிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓ, அப்படியாம்மா? நானும் யாரோ உள்ள வந்துட்டாங்களோன்னு பயந்துட்டேம்மா. தண்ணி குடிச்சிட்டு விபூதி பூசிட்டு படுமா. சரி. அம்மா சீதா, கதவை திறந்து வச்சுட்டே படுமா. நான் அவசரம் தான் படுத்திருப்பேன். நீ போய் தூங்குமா. கங்கா அப்பாவுக்கு இந்த பிரச்சனை தெரிஞ்சிட கூடாதுன்னு தான் நான் போறேன். நாளைக்கு விடியறப்போ நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. மீறி இருந்தா உன்னை சும்மா விட மாட்டேன். சாரி கங்கா, நேத்து நைட்டு உங்க மேல தப்பு இல்லைங்க. நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்கன்னு தெரியாம நான் பக்கத்துல வந்தது ஏன் தப்பு தான். உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? நீங்க எத்தனையோ தடவை பக்கத்துல வந்தப்ப நான் ஒதுங்கி போலியா? அப்பெல்லாம் நீங்க வருத்தப்பட்டீங்களா என்ன? அப்புறம் ஏன் நான் வருத்தப்படணும்? பிசினஸ்ல இருக்கிற புருஷனுக்கு 1008 டென்ஷன் இருக்கும். அதை புரிஞ்சு நடந்துக்கிறவ தான் பொண்டாட்டி. நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். இனி உங்களுக்கா தோன்ற வரைக்கும் நான் பக்கத்துல வரமாட்டேன்.
தேவசேனாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும். நான் டிஃபன் ஊட்டி விட்டுட்டு வரேன். தேவசேனா, வா டிஃபன் சாப்பிடலாம். நான் டிஃபனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஊட்டி விடு. என்ன எப்பவும் டிஃபன் சாப்பிடாம அடம் பிடிப்ப? இன்னைக்கு நீயா ஊட்ட சொல்றியே? காலையில வெறும் வயித்தோட இருக்க கூடாது, நல்லா சாப்பிடணும்னு எங்க பரமேஸ்வரி மிஸ் சொல்லிருக்காங்க. ஓ, உங்க புது மிஸ் பேரு பரமேஸ்வரியா? ஆமா. ம், ஆ. நாங்க சொல்லி கேட்காதவ அவங்க சொன்னதும் இந்த அளவுக்கு மாறி இருக்கியே. ஆ, அவங்க என்ன சொன்னாலும் எங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆ. மிஸ்னா அந்த மாதிரி தான் இருக்கணும். ஆமா, வேற என்னெல்லாம் சொன்னாங்க? தாயர் சிறந்த கோவில் இல்லை, அம்மா தான் தெய்வம். அம்மா என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும், அம்மாவை எதிர்த்து பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாம தினமும் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிருக்காங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரி. ஏய், தேவசேனா, எந்திரி. என்னதெல்லாம்? பரமேஸ்வரி மிஸ் உன்னை மொத்தமா மாத்திட்டாங்களே. அவங்கள எனக்கும் பார்க்கணும் போல இருக்கு. அவங்கள நீ பார்த்தா அவங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஆன மாதிரி உனக்கும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. சரி சரி, ஒரு நாள் வந்து பார்க்கறேன். ஸ்கூலுக்கு கிளம்பலாமா? ம், வா. வா. நல்ல வேலை யாரும் இல்லை. இன்னைக்கு சீதா கிட்ட நம்ம லவ் பண்ற மேட்டரை எப்படியாவது சொல்லி அவளை சம்மதிக்க வைக்கணும். இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, சமாளிக்கலாம். இவன் எதுக்கு அவுட் ஹவுஸ் பக்கம் போறான்? ஒருவேளை சீதாவை பிக்கப் பண்ணிட்டானோ? ஹாய். என்ன, எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும். நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்னமோ தெரியல, இப்பெல்லாம் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரு பொண்ணு வந்து என்ன தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணுது. அதையே என்கிட்ட சொல்றீங்க? நான் யாரை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு புரியலையா? என் மனசுல வந்து போற பொண்ணு நீங்க தான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் உங்களை லவ் பண்றேன். உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களோட பேசி பழகுறதுனால நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஏதோ எனக்காக துரப்பாண்டி ஆளுங்க கிட்ட சண்டை போட்டீங்களேன்னு உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன். அதை கெடுத்துக்காதீங்க. இப்படிப்பட்ட நினைப்போட இனி என்கிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க. முதல்ல வெளியே போங்க. சீதா, நான் உங்களை சீரியஸா லவ் பண்ணிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன எவ்வளவு விடாலும் அடிச்சுக்கோங்க, ஆனா லவ் பண்றேன்னு மட்டும் சொல்லிடுங்க. நேரம் கெட்ட நேரத்துல நீங்க இங்க வந்ததே தப்பு. எனக்கு உதவி பண்ணீங்களேன்னு உங்களை சும்மா விடுறேன். யாராவது பார்த்தா தப்பாயிடும். முதல்ல கிளம்புங்க. அப்படி இல்ல சீதா. சீதா, என்னப்பா சத்தம்? சீதா, அம்மா சீதா.
யாரும்மா உள்ள சத்தம் கேக்குது? ஐயோ, போனேன்னு சொன்னேன் கேட்டீங்களா? இப்ப பாருங்க கங்கா கதவு அப்பா திறந்து வந்துட்டாரு. சீதா. நீங்க ஒன்றும் சீதா, பயப்படாதீங்க. கதவு திறம்மா. நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். நீங்க எப்படியாவது சமாளிச்சு அனுப்பிடுங்க. ஐயோ. நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். அம்மா சீதா, ஐயோ, சீதா கதவு திறம்மா. போங்க போங்க. அம்மா என்னம்மா ஆச்சு? கதவு திறம்மா. சீதா, ஏன் நிக்கிறீங்க? போய் டோரை திறங்க. யாரும்மா உள்ள? கதவு திறம்மா. உள்ள யாரும்மா இருக்காங்க? யாரும் இல்லையே, நான் தான் இருக்கேன். வாங்க என்ன? எல்லாரும் வாங்க. ஏதோ சத்தமா குரல் கேட்டுச்சம்மா. இல்ல, நான் புக்கு படிச்சிட்டு இருந்தேன். என்னம்மா சொல்ற? புக்கு படிச்சிட்டு இருந்தியா? ஆமா, சத்தமா படிச்சிட்டு இருந்தேன். சத்தமா படிச்சிட்டு வேற இருந்தியா? ஒண்ணும் இல்ல. சீக்கிரம் நீங்க வாங்க. போய் தூங்குங்க. இந்த நேரத்துல இங்க யார் வர போறாங்க? சரி சரி, நீ போய் தூங்குமா. மாணிக்கம், ஆ? என்ன பிரச்சனைங்க? என்ன சத்தம்? என்ன மாணிக்கம், என்ன பிரச்சனைங்க? உள்ள யாரோ சீதா கூட பேசுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. யாருன்னு கேட்டா சீதா யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆஹாஹா, யாரும் இல்லைன்னா எப்படி பேச்சு சத்தம் கேட்கும்? இல்ல, உள்ள யாரும் இல்ல. நான் சொல்றத நம்புங்க. நிச்சயமா இங்க உள்ள யாரும் இல்ல. அதான் யாரும் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. வாங்க எல்லாரும் போலாம். சீதாவோட ரூம்ல யாரோ இருக்கிறதா சொல்லி தேவையில்லாம எங்க தூக்கத்தை கெடுத்துட்டீங்க. வாங்க போலாம். மாப்ள, அதான் பாத்துட்டோமே, அப்படி எதுக்கு மறையிற? வெளியே வா. யாரும் இல்லைன்னு சொன்னீங்க, நம்ம மூர்த்தி உள்ளந்து வரானே. யாருமே இல்லைன்னு சொன்னா இப்ப யாரு இருந்தான்னு பாத்துட்டீங்கல்ல? ஏய் மூர்த்தி, இந்த நேரத்துல எதுக்குடா இங்க வந்த? அது அது வந்து ஆ, அவன் எப்படி சொல்லுவான்? அதான் கையும் களவுமா மாட்டிட்டான்ல. எத்தனை நாளா இந்த கள்ளக்காதல்னு தெரியல. இவ போட்ட பகல் வேஷம் கலைஞ்சு இன்னைக்குதான் வெளியில வந்திருக்கு. ஐயோ, அப்படிலாம் அசிங்கமா பேசாதீங்க. அவரு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு ரூம்குள்ள வந்தாரு. நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் இல்ல. கதவை லாக் பண்ணிட்டு பேசுற அளவுக்கு இந்த நடு ராத்திரியில அப்படி என்னமா விஷயம்? ஏண்டா அந்த பொண்ணு தான் ஆசைப்பட்டுச்சுன்னா மாமா வீட்டுல இப்படியா தப்பு பண்றது? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. ஹா, தப்பு இல்லைன்னா எதுக்கு அவனை உள்ள வச்சுக்கிட்டு போய் சொன்ன? எதுல இருந்தே தெரியுது ஏதோ இருக்குன்னு. என்ன நடந்ததுன்னு தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும்னு தெரியாதா? தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நாம என்ன முட்டாளா? அவதான் சொல்றதுக்கு தயங்குறா. மூர்த்தி கிட்ட கேளுங்க, சொல்லுவான். டேய், அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, நீ பேசாம இருக்க? உனக்கும் சீதாவுக்கும் என்ன சம்பந்தம்? நீ எதுக்காக இந்த நேரத்துல இங்க வந்த? என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டியா? அப்படி என்னடா தப்பு பண்ணிட்ட? சொல்றா. எனக்கும் சீதாவுக்கும் தொடர்பு இருக்குப்பா. பாத்தீங்களா? நிறுத்த போறீங்களா இல்லையா? அவ உண்மையை சொன்னதுக்காக ஏன் அடிக்கிறீங்க? ஐயோ, இவர் சொல்றத நம்பாதீங்க. இவருக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்ல. இவர் போய் சொல்றாரு. அதான் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல்ல. இன்னும் எதுக்குமா போய் சொல்லிட்டு இருக்க?
ஐயோ கர்மம் கர்மம், எங்க அண்ணன் வீட்டு மானம் எல்லாம் காத்துல பறக்குது. நல்ல வேளை அவர் பார்க்கல. எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? வெளியே தெரிஞ்சா நமக்கு தான் அசிங்கம். சீதா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தானே, காதும் காதும் வச்ச மாதிரி. வெளியே தெரியாம மூர்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஐயோ அவர் போய் சொல்றாரு. நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. அப்பா நீங்க சொல்லுங்க. ராத்திரி பேச்சு குரல் கேட்டுச்சு. என்னம்மா அது சத்தான்னு கேட்டப்போ தூக்கத்தில் உளறேன்னு சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு என்னடான்னா சத்தம் போட்டு புக்கை படிச்சேன்னு சொல்றாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னு இப்பதான் நேர்ல பார்த்தோன்னு தெரியுதுமா. அவங்க சொல்றது உண்மைதான்.